பங்குனி உத்திரத்தில் நாம் என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சால் பாவமெல்லாம் நீங்கி புண்ணிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பங்குனி உத்திர நாளில் விரதம் இருந்து அதனுடைய பலனை தெய்வீக அருளை நம்ம எப்படி பெறலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாள் அப்படின்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும் தான். ஆனாலும் பல தெய்வங்களை வழிபட்டாலும் நாம் இந்த முருகப்பெருமானுடைய அருளை பெறும்போது மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பங்குனி உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அப்படின்னு நம்ம கொண்டாடக்கூடிய சிறப்பான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையக்கூடிய ஒரு புனித நாள் தான் இந்த பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். இந்த விரதத்தை நம்ம மேற்கொண்டு பங்குனி உத்திரத்தில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கைகூடாத திருமணம் கூட கைகூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக தெய்வங்களுடைய திருமணங்கள் அதிகமாக நடந்த நாள் தாங்க இந்த பங்குனி உத்திரம். அதனால் வீடியோவில் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக தெரியும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு போயிருக்கீங்களா? முக்கியமாக இந்த படை வீட்டுக்கு என்னால் இன்னமும் போகவே முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவை பார்க்கும்போதே முருகப்பெருமானுடைய பெயரை சொல்லி வழிபாடு செய்து கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அறுபடை வீட்டுக்கும் செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். வீடியோவை பார்க்கும்போதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அதையெல்லாம் தீர்க்கறதுக்கான வழி தான் தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க, மன சங்கடத்தில் இருப்பாங்க. நமக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த குழப்பம் வேறு கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ஒவ்வொரு மதத்துலேயுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கொண்டு விழாக்கள் நடக்கிறது வழக்கம்தாங்க. அதில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு ரொம்பவே மகத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருநாளில் தான் நம்ம அதிகமாக தெய்வங்களுடைய திருமணங்கள் நடந்தது அப்படின்னு புராணங்கள் வழியாகவே சொல்லப்படுது. நம்ம முன்பு பார்த்தது போல் 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையக்கூடிய இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த விரதத்தை கல்யாண விரதம், திருமண விரதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மதுரையில் காட்சி தந்தருளிய திருநாள் இது அப்படின்னு சொல்லலாம். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்ததும் இந்த நாளில் தான். ஆண்டுதோறும் மதுரையில் இந்த திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்னைக்கு சிறப்பாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு இந்த 2026ஆம் ஆண்டு இந்த உத்திர திருவிழா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு மகத்துவமானது. மற்ற ஆண்டுகளை காட்டிலும் இது ஒரு மிக பெரும் சிறப்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த பங்குனி உத்திர திருவிழாவை வழிபாடு செய்யும்போது முக்கியமாக குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 2026ஆம் ஆண்டு இந்த உத்திர திருவிழா எப்போ வருது அப்படின்னுலாம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் பௌர்ணமி நாளில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம். இந்த ஆண்டில் இந்த உத்திர நட்சத்திரம் மார்ச் 31ஆம் தேதி வந்தாலும் கூட பௌர்ணமி அடுத்த நாளான ஏப்ரல் 1ஆம் தேதி தாங்க வருது. இதனால் இந்த பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதியே கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக இந்த மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:20 மணிக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்குது. அடுத்த நாளான ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:17 மணிக்கு உத்திர நட்சத்திரம் நிறைவு பெறுது. பௌர்ணமி திதி ஏப்ரல் 1ஆம் தேதி காலை 7:38 மணிக்கு தொடங்குது. பௌர்ணமி ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7:57 மணிக்கு நிறைவடையுது. இந்த பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டினுடைய எல்லா கோவில்களிலுமே கொடியேற்றம் நடந்து பங்குனி உத்திர திருவிழாவை ரொம்ப சிறப்பாக தயாராகி கொண்டாடிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த உத்திர திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்களால் சொல்லப்படுதுங்க. இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் சிவபெருமான் பார்வதி திருமணமும், முருகன் தெய்வானை திருமணமும், ராமன் சீதை திருமணமும்,
ரங்கமன்னார் ஆண்டாளுடைய திருக்கல்யாணமும் நடைபெற்றதா புராணங்கள் வழியாக சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த நாளில் கல்யாணத்தை காண்பதற்காகவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருவாங்க. சுவாமி பல்லக்கில் ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பது இந்த நாளில் வழக்கம். இது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் தான் திருமாலுடைய மார்பில் திருமகள் இடம் பிடித்ததாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுவது உண்டு. இதற்காக திருமகள் திருக்கல்யாண விரதம் இருக்கிறதாகவும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வள்ளி அவதரித்ததும் ஸ்ரீ ஐயப்பன் உதித்ததும் இதே நாளில் தான். இது மட்டும் இல்லாமல் பார்க்கடலில் லக்ஷ்மி தேவி தோன்றிய நாளாகவும் இந்த நாள் தான் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. முக்கியமாக திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய அறுபடை வீடுகளிலும் பக்தர்களுடைய கூட்டம் அலைமோதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலுமே பக்தர்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படும். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் இந்த கோவில் பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படும். ஐயப்பன் அவதரித்த நாளாக கருதப்படுறதால இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் குவிந்து வருவாங்க. இதனால் முக்கியமான கோவில்கள்லேயும் சிறப்பான வழிபாடுகள் நடக்கக்கூடியதை இந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வீங்க? அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரியான விரதங்கள் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் வந்து பால் காவடி எடுப்பாங்க, அதே போல் காவடி எடுத்துகிட்டு போகிறது, நடைப்பயணமாக போகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படி நீங்கள் என்ன மாதிரியான இந்த பங்குனி உத்திரத்தில் மேற்கொள்வீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம முருகனுடைய விக்கிரகம், வேல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் எளிமையாக அபிஷேகம் செய்யலாங்க. எதுவுமே முடியல அப்படின்னா சுத்தமான தண்ணீரில் சிறிதளவு மஞ்சத்தூளை சேர்த்து அதை கொண்டு அபிஷேகம் செய்து வர்றது நல்லதுங்க. முக்கியமாக நாம் இந்த பங்குனி உத்திர திருநாளில் அதிகாலையிலே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டையும் முருகனுடைய படம் அல்லது சிலையும் சுத்தம் செஞ்சு வச்சுக்கணும். வாசலில் கோலம் போட்டு வீட்டினுடைய பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக பகல் பொழுதில் நாம் வந்து முக்கியமாக விரதம் இருக்கிறது நல்லது. அதிலும் சைவ உணவாக மட்டுமே எடுத்துக்கிறது கூட நல்லது தான். அதே போல் இரவில் பால், பழம் அல்லது எளிமையான உணவை சாப்பிட்டு கூட விரதத்தை துவங்கியிருக்கலாம். முக்கியமாக இந்த முருகனுக்கு நம்ம படைக்க வேண்டிய நெய்வேத்தியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்குரிய சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்யலாம், அல்லது வாசனை மலர் கொண்டு அலங்காரம் செய்யலாம். எளிமையாக வெற்றிலை, பாக்கு இது 2 வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்கு உரிய கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் போன்ற இவையெல்லாம் பாராயணம் செய்யலாம். எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னால் கூட ஓம் சரவண பவை என்னும் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நம்ம சொல்லி வழிபாடு செய்யலாம். நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து வேண்டுதல், குறைகள் என எதையும் சொல்லி முறையிடாமல் முருகனுடைய நினைவிலேயே இருக்கிறது நல்லது. குறிப்பிட்டு இந்த ஒரு நாளில் நம்ம மனமுருகி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக பல நாள் இந்த உத்திரம் இருந்த ஒரு பலனை நம்மளால் பெற முடியும். அதாவது பௌர்ணமி வழிபாட்டில் இருந்த பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்டு நம்ம விரதத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் நாள் முழுவதும் முருகனுடைய குறைகளை சொல்லி, அதாவது முருகன் கிட்ட குறைகளை சொல்லி வழிபாடு செய்ய புலம்பிட்டு இருக்காமல் முருகா நீயே துணை அப்படின்னு நினைத்து அந்த முருகப்பெருமானை சரணடைந்து வழிபாடு செய்கிறது இன்னமும் சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த சிவனுடைய தவத்தை கலைத்ததால் இறைவனுடைய நெற்றிக்கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான். ரதியினுடைய வேண்டுதலால் மீண்டும் மன்மதன் உயிர் பெற்றார் அப்படிங்கிற நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் சொல்கிறாங்க. முருகன் தெய்வானையை இந்த நாளில் தான் திருமணம் புரிந்து கொண்டார் அப்படிங்கிறதும், அதோடு வள்ளியினுடைய அவதார தினமும் இதுதான். பர்வதராஜர் தவத்தால் பத்மத்தில் அவதரித்த பார்வதியை சிவபெருமான் கரம் பிடித்த நாளும் இந்த நாள் தாங்க. முக்கியமாக மகாலட்சுமி அவதாரம் இந்த நாள் பங்குனி உத்திரத்தில் தான். இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி கொடுப்பாங்க.
இந்த நாளில் காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயாக சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் அப்படின்னு சொல்லலாம். காஞ்சி காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும் போது அதே மண்டபத்தில் ஏராளமானவங்க திருமணம் செய்து கொள்வாங்க. அதே போல் தேவேந்திரன், இந்திராணி, நான்முகன், கலைவாணி திருமணங்களும் கூட பங்குனி உத்திரத்தில் தான் நடைபெற்றிருக்கு. அதே போல் தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன், சீதை, லக்ஷ்மணன், ஊர்மிளா, பரதன், மாண்டவி, சத்ருகனன், ஸ்ருதகீர்த்தி இந்த திருமணங்களும் இந்த பங்குனி உத்திரத்தில் தான் ஒரே மேடையில் மிதிலையில் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அழகுமிகு 27 கன்னியர்களை சந்திரன் மனைவியாக ஏற்றுக்கொண்டது இந்த நாளில் தான். பங்குனி உத்திரத்தன்னைக்கு சில கோவில்களில் தீர்த்தவாரி நடப்பதை பார்க்கலாங்க. அப்போது அந்த தலங்களில் இருக்கக்கூடிய கடல், ஏரி, ஆறு, குளம், கிணறு இதிலெல்லாம் புனித நீராடி நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மிக பெரும் புண்ணியம் கிடைக்குங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கு கன்னி பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடிக்கிறது, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் திருமண கோலத்தில் தெய்வங்களை தரிசிக்கிறது, இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கல்யாண வைபோகம் அவங்களுக்கு விரைவிலேயே கிடைக்கும். அது போல தான் திருமழப்பாடியில் நந்தி கல்யாணம் கண்டா நம்ம முந்தி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பங்குனி மாதத்தில் ஏற்றிய தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சொரூபமாக காட்சி தராங்க. அதனால் இன்று திருவிளக்கு பூஜை செய்து பாவங்களை விலக்கி பகை அகற்றி புண்ணியம் பெறலாம். காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லலாம். இது தண்ணீர் பந்தல் வைத்து நீர்மோர் தானம் தருவது ரொம்ப முக்கியம். 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவங்க கூட மறுபிறவி தெய்வ பிறவியாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. 48 ஆண்டுகள் பங்குனி உத்திர விரதம் இருந்தவர்களுடைய மறுபிறவி தெய்வ பிறவியாக அமையுமா. இந்த திருநாளில் லோபமுத்திரை அகத்திய முனிவரையும் திருமாலினுடைய புதல்விகளான அமிர்தவல்லியும் சுந்தரவல்லியும் வள்ளி தெய்வானையாக பிறவி எடுத்து முருகனை மனம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பூர்ணா, புஷ்கலா ஐயப்பனையும் ரதி மன்மதனையும் கல்யாணம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிறது கந்த புராணம் மூலமாக சொல்லப்படக்கூடிய ஒரு தகவல். திருமால் கன்னிகாதானம் செய்து வைக்க இந்த பிரம்மன் வேள்வி நடத்த சொக்கநாதனான சிவன் மீனாட்சியை பங்குனி உத்திரத்தில் மணக்கிறாரு. திருமணத்தில் கன்னிகாதானம் அளிக்கக்கூடிய சடங்கு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த கோல சுதை சிற்பம் தான் இந்த எல்லா திருமண மண்டபங்கள்லேயும் மனைமேடையில் பின்புற சுவற்றில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளவு அழகிய அற்புதமான காட்சியாக இது இருக்கும். சிவபார்வதி திருமண கோலங்களில் ஏதேனும் ஒன்றை தரிசிக்கலாம். இந்த நாளில் ஆலயங்களில் திருமண வைபவம் நடக்கும்போது அதில் கலந்து கொண்டாலும் மங்களகரமான மனவாழ்வு பெற்று மகிழ்வோடு வாழ முடியும். கன்னிகள் விரதமிருந்து இப்படி தரிசித்தால் விரைவிலேயே திருமணம் கூடுவது, நல்ல கணவன், இனிமையான வாழ்வு அமையும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பங்குனி உத்திர விரதம் மேற்கொண்டு அருகே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டால் சகல பாவங்களும் தொலையும். இந்த விரதத்தை பிடித்துதான் தேவர்களுடைய தலைவனான இந்திரன் தன்னுடைய மனைவியான இந்திராணியும், படைத்தல் கடவுளான பிரம்மன் தன்னுடைய மனைவியான சரஸ்வதியும் பெற்றாங்களாம். பங்குனி உத்திர நன்னாளில் எல்லா முருகன் ஆலயங்கள்லையுமே வள்ளி திருக்கல்யாணம், மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணம், திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில பவனி, ஸ்ரீவில்லிபுத்தூர், திருமோரூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் நடக்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெல்லையப்பர் கோவிலில் செங்கோல் தொட்டு லீலையும் அதே போல் காரையார் சொரிமுத்தையனார் கோவிலில் பங்குனி உத்திர உற்சவமும் நடக்கும். அழகர் முருகப்பெருமானுக்கு இந்த உகந்த நாள், அழகன் முருகனுக்கு இந்த நாள் உகந்த நாள். அதே போல் அவர் தம் பக்தர்கள் காவடி எடுக்கவும் விரதம் இருப்பதற்கும் உகந்த நாள். செல்வம் படைத்த ஆன்மீக மெய்யப்பனர்கள் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்விக்கலாம். இப்படி நாம் இந்த பங்குனி திருவிழாவை பற்றி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கும் தெரியும், குறிப்பாக இந்த வீடியோ பார்த்து தான் நான் இந்த கருத்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு போங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.